எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. லஞ்சுக்கு ஈஸியா செய்யறதுக்கு வெரைட்டி ரைஸ் தான் ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாவும் நல்ல ஹெல்த்தியாவும் இந்த கொத்தமல்லி சாதத்தை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க கூட ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டிஃபன் பாக்ஸ் காலியா தான் கொண்டு வருவாங்க. ரொம்ப ஈஸியாவும் ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த கொத்தமல்லி சாதத்தை எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க. மிக்ஸி ஜார் 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 4 to 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 1 கை மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 2 பேருக்கு லஞ்ச் பாக்ஸ் செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும். 4 to 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காம ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் கொரகரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சிட்டேன். நான் தேங்காய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேங்காய் வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்ப பேன்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலா நீங்க ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா ஃப்ரை ஆனோன்னு இதோடவே 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னாலும் ஸ்கிப் பண்ணிருங்க. இப்ப முந்திரி பருப்பு வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டேன். 1 பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், 1 கேரட், 4 பீன்ஸ் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். காயையும் சேர்க்கும் போது கொத்தமல்லி சாதத்தோட சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கும். இப்ப கேரட் பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய் நமக்கு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிரும். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேங்க. ஹை ஃப்ளேம்லயே காயை வதக்குங்க. அப்பதான் சீக்கிரமா நமக்கு காய் நல்லா வதங்கி வரும். இப்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு 1 நிமிஷம் நல்லா கலந்துட்டேன். இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மல்லி தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசம் போற மாதிரி வதக்கி விடணுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காய் வதக்கும் போதும் உப்பு சேர்த்திருக்கோம். நீங்க ரைஸ்ல உப்பு போட்டு வடிச்சிருந்தீங்கன்னா உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் ரைஸுக்கு இன்னைக்கு அளவுகள் சொல்லியிருக்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன். இப்போ இதோடவே 1 கப் வடிச்ச சாதம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சாதம் நல்லா உதிரி உதிரியா இருக்கிற மாதிரி சேர்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு கலந்து விடுங்க. பாருங்க, நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன். வெஜிடபிள்ஸ் சேர்த்து நம்ம செஞ்சிருக்கிறனால இன்னுமே ஹெல்த்தியா இருக்குங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த கொத்தமல்லி சாதத்தை ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப யம்மியான இந்த கொத்தமல்லி சாதத்தை ஈஸியா இதே போல செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.